ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் தெரியுமா? என்னோட பேக் பேக்குள்ள நான் என்னெல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது இந்த கொரோனா டைமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க என்னெல்லாம் எடுத்துட்டு போலாம் இந்த யூஸ்ஃபுல் திங்ஸ்க்கு. இது நீங்க கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்கணும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகேங்க, இந்த பேக் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சமான பேக். ஏன்னா எனக்கு பிங்கான இருக்க எந்த திங்ஸுமே பிடிக்கும். இது நான் பாத்தீங்கன்னா சென்னை பாரிஸ் கார்னருக்கு போயிருக்கும் போது நான் வாங்கியிருந்தேன். இந்த பேக் பாத்தீங்கன்னா எங்க ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு அழகா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு பார்க்கும்போது ரொம்பவே அட்ராக்டிவா இருந்தது. பிளஸ் இது குவாலிட்டிலாம் நான் அப்போவே செக் பண்ணேன். இது பாருங்க, நல்லா பெரிய ஸ்ட்ரிப்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரிப்ஸ் இருந்தது. இது பேக்ல மாட்டும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குங்க. நிறைய ஸ்பேஸும் இருக்குது. இது பாருங்க, இதில் மொத்தம் எத்தனை ஜிப்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 ஜிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் நிறைய ஸ்பேஸாகவே இருக்குங்க. இப்போ நம்ம இந்த சின்ன ஜிப்பில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்றது பார்க்கலாம். ஜிப் குவாலிட்டிலாம் உண்மையாகவே நல்லா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் என்னோட ஃபோன் வச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா Oppo Reno 5 Pro அப்படின்ற ஒரு ஃபோனுங்க. இதில் 4K குவாலிட்டியும் இருக்குது. அதனால இந்த வீடியோலாம் எடுக்கிறதுக்கு எனக்கு இந்த ஃபோன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வச்சுருக்கேன். இது AirDots அப்படின்வாங்க. போட் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து நான் வச்சுருக்கேன். எனக்கு பாட்டு கேட்குறதுனா அவ்வளோ பிடிக்கும். அதனால நான் இது ட்ராவல் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுருக்கேங்க. இது பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வேறுங்க. அடுத்தது நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோட கீஸ் வச்சுருக்கேன். இதில் கீச்சேன் ஒன்று மாட்டியிருக்கேன், எனக்கு பிடிச்ச கீச்சேன். இந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் பிங்க்கு. இந்த பிங்க் என்னுடைய பேக் நல்லாவே மேட்ச் ஆச்சு. ப்ளஸ் பிளாக்ல இருந்ததுனால ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்தது இந்த டாய். அதனாலே நான் இந்த கீச்சேன் வாங்கினேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட சைக்கிள் கீ வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஹவுஸ் கீ. சரிங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்கிரிப்லிங் பேடு, அதுக்கப்புறம் பென்னுங்க. ஸ்கிரிப்லிங் பேட் அதாவது நம்ம புக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதாச்சும் ஏறணும் அப்படின்னால. இதுவும் பிங்க் கலரில் இருக்குது. எப்போவுமே புக்ஸ்னால் நம்மளுக்கு எப்படி இருக்கும், ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குமா? இது பாருங்க என்ன டிஃப்ரெண்ட்டாக ஓவலில் விட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்டூனுங்க. ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் இந்த பென் பார்த்தீங்கன்னா இதில் சீக்வன்ஸ் இருந்துங்க. இதை பாருங்க, நம்ம பேக்ல இந்த ஸ்டார் இருக்கா அதே மாதிரி மேட்ச் ஆகுது பாருங்க. இது ஷேக் பண்ணிங்கன்னா நல்லா ஷேக் ஆகும். நல்ல ஒரு டாயாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த பென்னோட ஷேப் லிப்ஸ்டிக் மாதிரி இருக்கு பாருங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் தாங்க. அதுக்கப்புறம் நான் லிப்பம் வச்சுருக்கேங்க. உங்களுக்கே தெரியுங்க, உதடு வெடி போகுதுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. அதனால நான் இது வச்சுருக்கேங்க. இது மெபிலைன்லேருந்து பேபி லிப்ஸ். அதையும் நான் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் தான் சூஸ் பண்ணியிருக்கேங்க. அதுக்கப்புறம் இது ஒரு ஃபிஜிட் ஸ்பின்னருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச டாய்னே சொல்லலாம். இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுறோம், நம்ம ஃபோன் பார்க்க முடியாது, ஹெட் ஏக் மாதிரி வரும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கேம் வச்சுட்டாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போர் அடிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணலாங்க. அதுக்கப்புறம் எல்லா கேர்ள்ஸ்க்குமே தேவையான ஒரே ஒரு விஷயம் ஃபெவிக்விக். இது என்னதான் சீப்பாக இருந்தாலும் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்மளோட கிளாஸஸ் உடையுது, இல்லை ஸ்லிப்பர் அற மாதிரி இருக்குது, ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது கண்டிப்பாக நம்மளுக்கு வேணுங்க. நம்ம பாருங்க இவ்வளோ திங்ஸ் வச்சுருந்தோம், எம்டி ஆயிடுச்சு. இப்போ சரிங்க, இப்போ நம்மளோட மெயினான செகண்ட் ஜிப்பில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். திறந்துனே பார்த்தீங்கன்னா நான் வாட்டர் பாட்டில் தான் வச்சுருக்கேன். இப்போ பாருங்க, இது நான் மினிசோவில் வாங்கியிருந்தேன். இது ரெட் கலர். ஆனாலும் கலர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் ஃபேமிலியில் தான் பிங்க் வருங்க. அதனால நான் இது வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என்னுடைய சன்கிளாஸஸ்ங்க. இது நீங்கள் நிறைய நேம்ஸாக சொல்லுவீங்க, கூலர், ஸ்பெக்ஸ்ன்ட்டு. இந்த மாதிரி ஒரு பவுச்சில் போட்டு தான் எப்போவுமே வெப்பம் உடையாமல் இருக்கணுன்றதுக்காக எனக்கு இது ரொம்ப ஃபேவரட்டானது. அழகா இருக்குல்லங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி கிட். இது ஒரு பவுச்சுங்க. இது மேக்ஸ்லேருந்து. இது பிங்க் கலரில் தான் இருக்கும் பாருங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கோவிட் டைமுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு பேராசிட்டமால்ஸ் வேணும். ஸோ அதனால இது ஒரு மெடிக்கல் டப்பாவில் நான் போட்டு வச்சுருக்கேன். இது பாருங்க. நம்ம ஃபேமிலியில்
இல்லை யாருக்காச்சும் ஹெட்டேக் இல்லைன்னா வந்து லைட்டாக ஃபீவராக இருந்ததுங்க இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்கப்புறம் நான் வந்து என்னுடைய 2 ஏக் பாம்ஸ் வந்து வச்சுருக்கேன். அதாவது ஹெட்டேக் பாம்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லைங்க, விக்ஸ் அண்ட் அமிர்தாஞ்சன் வந்து நான் வந்து வச்சுருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோடய ஃபேவரட்டான பர்ஃப்யூம். இது வந்து நான் துபாயில் வாங்கியிருந்தேன். ஸோ இது ரொம்ப ப்ரெஷியஸான நான் வந்து வச்சுருக்கேன். இது வந்து ஆயில் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஆனால் இதோட பேக்கேஜே வந்து பாருங்க ரொம்ப நல்லா பேக்கேஜ் பண்ணியிருப்பாங்க. இப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயில் அப்படியே வரும். இதோ இதில் வந்து பர்ஃப்யூம் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் 1லேருந்து 2 ட்ராப் போட்டிங்கனாலே. ஸோ அதனால் இதை நான் வந்து ப்ரெஷியஸாக வச்சுருக்கேங்க. இது 1லேருந்து 2 ட்ராப் போட்டாலே உங்களுக்கு வந்து என்டையர் டேக்குமே வந்து உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த மாதிரி பேக்கேஜில் இருக்கிறத எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. ஸோ நம்ம பர்ஃப்யூம் அடிக்கிற மாதிரி இங்கே இந்த 2 சைடு மட்டும் அடிக்காமல் நம்ம இங்கேயும் அடிக்கலாம். ப்ளஸ் வந்து நம்மளுடைய ஹேண்ட் அண்ட் பேக் சைடில் வந்து நம்ம வந்து அடிக்கலாங்க. அதுக்கப்புறம் இதில் என்ன வச்சுருக்கேன்னா இதில் வந்து ஒரு கியூடிப் வந்து வச்சுருக்கேன். இது பாருங்கள், இது வந்து ஒரு அழகான ஒரு பேக்கேஜில் கொடுத்துருக்காங்க. இது நான் மினிசோன்லேருந்து வாங்கினேங்க. இதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே வந்து ஃப்ளாஸ் யூஸ் பண்ணிருப்போம். ஆனால் வந்து அது ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து ஒரே டூத்பிக் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கேர்ள்ஸ்க்கு வந்து ரொம்பவே முக்கியமானது டிக்டாக்ங்க. இப்போ நம்மளுக்கு ஹேர் வந்து நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஃப்ரை ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நம்ம வந்து 2 பாபி பின்ஸ் வச்சுருக்கோம். அதாவது நம்ம வந்து பூ குத்துற கிளிப்புன்னு போலங்க அது வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பின். சரிங்க, இப்போ நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? நம்ம வந்து ஒரு ஹேர் பேண்ட் தாங்க பார்க்க போகிறோம். ஹேர் பேண்ட்ஸ்னாலே நம்மளுக்கு ரொம்ப நெசசரி தானேங்க. இப்போ வந்து தொலைஞ்சிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து அவசரத்துக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ எப்போவுமே நான் வந்து இது 1 வச்சுருப்பேன். எப்போவுமே நான் வந்து மறக்க மாட்டேன். இருந்தாலும் ஒரு பேக்கப் வச்சுருப்பேங்க. இதில் தாங்க இந்த பவுச்சில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பாருங்க, இது வந்து வெட் வைப்ஸ். இது வந்து ஹிமாலயா அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து. இது வந்து ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்டோடு இருக்குது. இது ஃபேஷியல் வைப்ஸ்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. ஆனால் இது என்னென்னா உங்களுக்கு வந்து இங்கே பாருங்க டர்ட் ரிமூவ் பண்ணும் ட்ராவலில் இருக்கும் போது. அதுக்கப்புறம் மேக்கப் கூட ரிமூவ் பண்ணும். சன் டேமேஜ் அதாவது சன் டேன்லாம் இருக்கலாங்க அதுலலாம் கூட நம்மளோட ஃபேஸ் வந்து ஜென்டலாக கிளென்ஸ் பண்ணி எடுத்துரும். அதனால் எனக்கு இது ரொம்பவே பிடிக்கும். இது வந்து எல்லா மார்ட்லேயும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஏன் நம்மளோட அமேசானில் கூட இது இருக்குங்க. இது வந்து இப்போ நீங்கள் வந்து ஃபேஸ் துடைக்கணும் இல்லைனா கை வந்து துடைக்கணும்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுங்க. ஏன்னா இப்போ நம்ம கர்ச்சீஃப் வந்து இந்த மாதிரி டைம்ல நம்மளால எடுத்துகிட்டு போக முடியாதனால இது வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா இது வந்து யூஸ் அண்ட் த்ரோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட லிட்டில் ஸ்நாக்கி நான் வந்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நாரிஷ் நட்ஸ்லேருந்து இது இருக்குது. இது வந்து ஆர்கானிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸுமே இருக்கும். பிஸ்தா, பாதாம், வால்நட், கிரேப்ஸ் அந்த மாதிரி நிறையவே இருக்கும். கேஷ்யூஸ் அப்படின்ட்டு. ப்ளஸ் நம்மளுக்குலாம் வந்து இது பிடிக்கணும் அப்படின்றதுனால சாக்லேட் ஃப்ளேவரும் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து ஓட்ஸ் இருக்குங்க. நம்ம சில டைம்ஸில் வந்து சாப்பாடு அவ்வளோ கிடைக்காது, லேட்டாக கிடைக்கும். அப்படின்ற டைம்ஸ்லாம் இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து பசி வந்து அரைச்சிடும். ஏன்னா இதில் வந்து ப்ரோட்டீன்ஸும் இருக்குல்லங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கோம். நான் இவ்வளோ நேரமாக இந்த எமர்ஜென்சி கிட்டில் வந்து நிறைய வந்து ஹேர் பொருள் சொல்லியிருந்தேன்லங்க. அதுக்கெலாம் வந்து சீப் தேவையில்ல. அதனால நான் வந்து எப்போவுமே ஒரு சீப் வச்சுருக்கேன். இது சீப் மட்டுமா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லலாம். எதுக்கு இவ்வளோ ஸ்பேஸ்ன்ட்டு. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிரரும் கொடுத்துருக்காங்கங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கொரோனா டைமுக்கு மாஸ்க் வந்து நான் எப்போவுமே மறக்க மாட்டேன். பட் இன்கேஸ் ஏதாச்சும் சுச்சுவேஷனில் யாருக்காச்சும் கொடுக்கணும் ஏன்னா நம்மளுக்கு தொலைஞ்சிருச்சுன்னா கூட நான் வந்து ஒரு மாஸ்க் வச்சுருக்கேன். இது எப்போவுமே பேக்கப் நான் எப்போவுமே வைப்பேங்க. நான் இந்த கொரோனா டைம் மட்டும் இல்லைங்க, நான் முன்னாடியிலேருந்தே யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து டஸ்ட்டு வந்து படக்கூடாது அப்படின்றதுனால நான் ப்ரொடெக்ஷனுக்கு மாஸ்க் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் என்னோடய வீடியோவில் வந்து பார்த்துருந்தீங்கன்னா நான் 2019 வந்து உங்களுக்கு போட்டிருப்பேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்க ஐட்டம்ங்க. இது வந்து என்னுடைய வேலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீச்செயின் வந்து வச்சுருக்கேன். இதுவும் வந்து ஒரு கார்ட்டூன் கேரக்டர். இது வந்து மெட்டலில் பண்ணியிருப்பாங்க அண்ட் ஸ்டோன்ஸ்லாம் நிறையவே வச்சுருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த ஜிப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக. ஸோ இது வந்து இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாங்க. ஆஸ் யூஷுவல் தான் நான் வந்து சில மணி வந்து வச்சுருக்கேன். இது நம்ம வந்து குழந்தைங்கன்னு இல்லைங்க, நம்ம வந்து எப்போவுமே வந்து மணி வைக்கணும். இது வந்து என் சேவிங்ஸ்லேருந்து மணி.
இது பாருங்கள், நம்ம எப்போவுமே மணி வைக்கணும். ஏதாச்சும் எமர்ஜென்சி சிச்சுவேஷன் நம்மளுக்கே வருதுன்னா கூட நம்ம வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து இந்த பர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு ஏரியாவும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்படி நீங்கள் விரிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். இதில் நான் என்னெல்லாம் வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு கார்டு என்னதுன்னா அம்மா அப்பாவுடைய பிஸ்னஸ் கார்டு தான் நான் வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து எல்லா கிட்ஸுக்கும் என்ன பிடிக்குங்க, ஃபன் சிட்டி தானே, அதனால ஃபன் சிட்டியோடைய ஒரு கார்டு நான் வந்து வச்சுருக்கேங்க. இந்த பர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் வைக்கலாம், கார்ட்ஸ் வைக்கலாம், ப்ளஸ் உங்களுக்கு வந்து நோட்ஸ் மாதிரி இருக்க மணியும் வந்து வைக்கலாம். ஆனால் நான் வந்து யூஸ் பண்ணுறது கார்ட் பிளேஸ் அண்ட் வந்து இந்த ஜிப் கொடுத்துருக்காங்கங்க, அதான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஓகேங்க. ஸோ இப்போ வந்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இருக்குது. வா, நான் எவ்வளோ திங்ஸ் வந்து வச்சுருக்கேன் பாருங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான திங்ஸ் தாங்க.